கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்று நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம். சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள், விஸ்வாவசு வருடங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பல விதமான உச்சத்தில் எட்டியிருக்காங்க. உச்சத்தில் இருந்த பல அன்பர்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த விஸ்வாவசு வருடம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுவரை இருந்த ஒரு நம்ம 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை நிறைய நான் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், அதில் தடையாக இருந்தது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு ஒரு சூப்பரான பலனை தரப்பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 60 ஆண்டுகள் இருக்குது மொத்தமாக. அந்த 60ல் 40வது ஆண்டில் இப்போ நம்ம எல்லாமே அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த 40வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயங்களே ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக அமைஞ்சிருக்கு. லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா அதன் 3ஆம் வீடான சிம்மத்தில் நம்ம கேது பகவான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் இருப்பார். மேஷத்தில் சுக்கிரனோடு இருக்கிறார். ஏன்னா மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும் காலகட்டம் தான் இந்த மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் மே மாதத்தில் இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலமாக இருக்க பொழுது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் என்ன விஷயங்கள் நடக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நிகழ்வுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், அதுபோல் விஷயங்களும் இருக்குது. நம்மளோட தாயார் சரிங்களா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் சரிங்களா, அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சரிங்களா சொர்ண லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா அவதரித்தது, பூலோகத்தில் அவதரித்தது இந்த சித்திரை மாதத்தில் சொல்லுவாங்க. மேலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமினா நம்ம சொல்ல வேண்டாம், உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பானது ஒரு பலனை தரப்பொழுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு மூவ் பண்ணி ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எத்தகைய சாதகமான பாதகமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரைன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். வசந்த காலம்னாலே ஒரு எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா புதிய வருடம், நிறைய பிளானில் இருந்திருப்போம், தமிழ் புத்தாண்டு வந்துடும், ஒரு என்ஜாய்மெண்ட் நிறைந்த ஒரு வருடமாக இந்த காலகட்டம் விளங்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள், புதிய வேலை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. ஸோ கடன் வாங்கியே ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, எதனா ஒரு வேலை செய்யணும். ஏன்னா அவங்களை சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ராசி அதிபதியே புதன் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் அவர் சும்மா இருக்க மாட்டார், ஒரு ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருமானம்னா பத்தாது, 2 வருமானம் வேணும் அப்படின்னு நினைப்பார். அப்போ புதிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. மிதுன ராசி அன்பர்கள் புதிய முயற்சி வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வெற்றி அடைவேன் கேட்டால் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன்னா சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ புதிய முயற்சிகள், போட்டி தேர்வுகள், நீங்கள் எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் சித்திரை மாதம் உங்களுக்கு விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது நீங்கள் வேலைன்னு இருப்பீங்க. ஸோ வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சில அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு வேலை செய்யும்போது 8 மணி நேரம் வேலை செஞ்சிடலாம், 2 வேலை செய்யும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகும். அப்போ வருமானம் வரும்கிட்டால் வருமானம் சூப்பராக இருக்கும். வருமானம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் சாதகமான, அவங்க விரும்பிய ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் திகழப்போகுதுன்னு சொல்லலாம்.
ஏன்னா வேலையினே ஓடிட்டு இருப்பீங்க, அதனால் ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு வேலை செய்வது மிகவும் சிறப்பானது ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இப்போ ஜாக்பாட் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே ஒரு வேலை, இதுவரை வேலை இல்லாத அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை அமைவதற்கான ஒரு வேலை வந்துடுச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடு சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த வண்டி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு புதியதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாகனம் புதியதாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டியெலாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாங்கில் போகிறதா இருந்தால் வண்டியில் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா லாங் டூர் போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிறிய வண்டியில் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ப்ராப்பர் சர்வீஸ் விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறது மிகவும் சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாயார் சார்ந்த விஷயங்கள், இதுவரை தாயார் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வீடு பக்கத்தில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதாவது பண்ணணும், வாஸ்து சார்ந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய குறைபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசந்தத்தை அள்ளி கொடுப்பதற்காக காத்துட்ருக்கு. அந்த குறைபாடுகள் எல்லாம் களைவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. என்னங்க எல்லாமே நல்லதாக சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. அடுத்தது உங்களோட குழந்தை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்க பொழுது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் வெற்றி, யாருக்கா குழந்தை இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது வெற்றி அடையும். அதற்கான முறையான தேதிகள் இருக்கும். அந்த தேதிகளில் நீங்கள் உங்களோட விஷயங்களில் செய்யும்பொழுது நீங்கள் அதில் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு. இதுவரை குழந்தை பாக்கியமே இல்லைங்க ஒரு 5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. 5 வருஷமா 10 வருஷமா இல்லைன்ட்டு நம்ம தேதி குறித்து கொடுக்குறோம். இந்த தேதியில் நீங்கள் இருக்கும்பொழுது சில விஷயங்கள் மருத்துவரை அணுகும் பொழுது எந்தெந்த மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் ராசிப்படி. அது செய்யும்பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம், உங்களோட அடுத்த தலைமுறை வளர்ச்சி ஏற்படுவதற்கான காலமாக இந்த வருடம் உங்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் பூர்வீகம் குலதெய்வத்தை வழிபாடு இந்த காலத்தில் கண்டிப்பாக செய்யணும். சரிங்களா? பூர்வீக வழிபாடு தான் உங்களுக்கு மிக சிறந்தது ஒரு பரிகாரமாக இருக்க பொழுது அப்படின்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்கள், புதுசாக வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு வேலை அமையும். என்ன ஒன்று, கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்கும் ட்ராவல் பண்ணி, அதனால் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நீங்கள் மனதுக்கு விருப்பப்பட்ட ஒரு வேலை அமைவதற்கான காலகட்டம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் திருமணத்திற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரன் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எதுக்கும் தேடி போயிருந்துருப்பீங்க, பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருந்தாலும் இது மாதிரி நீங்கள் பார்த்து வச்சிங்க பாருங்கள், அவங்களும் வருவாங்க. சார் பொண்ணு இருக்குது சார் இந்த வீட்டில், சார் பையன் இருக்கான் சார் உங்கள் பையனுக்கு அப்படின்னு தேடி வருவதற்கான வாய்ப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு நல்லதொரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த மே மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது. அப்போ குரு பயிற்சி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் மிகவும் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் சிறிய மனக்கசப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்க பொழுது, உங்களோட வேலை சார்ந்த விஷயத்தினால அங்கே ஒரு தீர்வு கிடைக்க பொழுது உங்களுக்கு சாதகமாக, சரிங்களா, லாயரோ வக்கீலோ யாருமே ஜட்ஜ் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தான் கொடுக்க போகிறாங்க. நீ என்ன தீர்ப்பு நினச்சிட்டு இருக்கலாம் அதே தீர்ப்பு அப்படியே அந்த வேர்டு மாறாமல் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் சித்திரை மாதம் விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, தந்தை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையின் மூலமாக ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை வீட்டில் இருக்காருங்க, தந்தையே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சரி, தந்தையோட சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் யாரோ ஒருத்தர் வந்து கொடுப்பார் உங்கள் வீட்டில், அவர் எங்கேயோ போயிருப்பார், பட் அதுக்கான பொருள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசி நண்பர்களுக்கு இத்தகைய சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, உங்களோட ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க பொழுது, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு மேனேஜர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட உண்டு. நீங்கள் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட திறமையை பார்த்து புதுசாக பிரான்ச் ஆரம்பித்து நீங்கள் ஒரு மேனேஜராக உங்களை அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் நீங்கள் ஏதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்ப்பீங்க, அது ஒரு நீண்ட கால ப்ராசஸாக மாறும். இப்போ நீங்கள் போடுற அமௌண்ட்டு உடனே கிடைக்கும்னு கிடைக்காது, ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். நீங்கள் ஒரு 10 lakhs போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறீங்கன்னா அது ஃப்யூச்சரில் நல்ல ரேட் போகும். உடனே நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆன்மீக சுற்றுலா சார்ந்த விஷயங்கள், மலை சார்ந்த பிரதேசங்களில் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பரிகாரமாக இருக்கும். பரிகாரமாக என்னது? மிதுன ராசிக்கு டூர் போகிறது தான். அப்போ எப்படி பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோட ஜாலியாக டூர் போயிட்டு வாங்க மலை சார்ந்த விஷயங்களில். சரிங்களா? மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் போகும்போது இந்த காலகட்டம் அனைத்து உங்களுக்கு வெற்றிக்கான பாதையாக அமையும். ஸோ இன்றைக்கு சிறப்பான ஒரு பலன்களை மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் வழங்கியிருக்கிறது. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.